friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் இந்த மாதிரி டைமில், காய்கறி கிடைக்காத டைமில் இந்த குழம்பு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். வாங்க அது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குழம்பை நீங்கள் 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸாக இருக்கும். பட் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு 1.5 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். மிளகு தான் காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்புறமா தனியா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 2-3 இருந்தால் போதும். மிளகு காரம் நிறைய இருக்கணும். இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடைசியில் தேங்காய் சேர்த்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நம்ம நல்லா ஆற விட போகிறோம். ஆறின பிறகு இதில் மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தாங்க சுடு தண்ணியில். அதை நம்ம இப்போ சேர்த்து வச்சு தான் அரைக்க போகிறோம். ஏன்னா அந்த தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றுறத விட புளி தண்ணி ஊற்றி அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்புல மண்சட்டியில் பண்ணி பாருங்கள், தனி டேஸ்ட் இருக்கும். மண்சட்டி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். அதில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக பெருங்காய கட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. அதுவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 20 சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே இதை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. இதில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் சாம்பார் தூள் அப்படி இல்லைன்னா வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன். ஸோ கல்லுப்பு போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக கொதிக்கிட்டோங்க. அதுக்குள்ளே மிளகு கொஞ்சம் இடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இடித்து போட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடைசியில் தான் போடணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அந்த டைமில் நம்ம இந்த மிளகு சேர்த்துக்கலாம். சூப்பரான குழம்பு பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சட்டி இறக்கி வச்சுட்டேங்க. அப்போ கூட எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதுதான் மண் சட்டியோட ஸ்பெஷலி. ரொம்ப நேரத்துக்கு நல்லா சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்பப்போ இதையும் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை பார்த்தீங்கன்னா நான் சுட சுட சாப்பாடு போட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த குழம்பை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேங்க. பத்தாததுக்கு நான் கேரளா பப்படம் கூட யூஸ் பண்ணியிருந்தேன். அது காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் செஞ்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். எந்த காயுமே தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கிரேவி பண்ணி சூப்பரான லஞ்ச் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாக்டவுன் டேக்கான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்துடலாம். Day 7 ஆக்டிவிட்டின்னு ஏற்கனவே இது போஸ்ட் போட்டுட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை குக் பண்ணுவீங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக நீங்கள் கூட இருந்து சொல்லிக் கொடுங்க. அது ஒரு வீடியோவை மெமரி எடுத்து வச்சுக்கோங்கன்ட்டு போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Day 8க்கான ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பரான ஆக்டிவிட்டி. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் இது ரொம்ப முக்கியங்க. நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஆல்பம்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கல்யாண ஃபோட்டோஸ், அப்புறமா சின்ன வயசில் எடுத்த பிக்ஸ் எல்லாத்தையுமே குழந்தைங்கிட்ட காமிச்சு, முக்கியமாக கல்யாண ஆல்பமில் நம்ம சொந்தக்காரங்க யார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்ட்டு காமிங்க. அவ்வளோ ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு மெமரியும் நம்மளுக்கு ரெக்கார்டபுளாக இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் வீடியோவாக எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்க ஹாப்பினஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கான ஆக்டிவிட்டி குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரி டேயாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு விதமாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு நான் எல்லா ஆக்டிவிட்டியும் ஒன்றுன்னா சொல்லிட்டே வரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.